அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் இன்றைக்கு கல்கி அவர்கள் எழுதின கடிதமும் கண்ணீரும் இந்த சிறுகதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நாம் பார்த்த கண் திறந்தாளின் கமலம், அந்த சிறுகதை அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது சொல்ல வரும் விஷயம் என்ன அப்படின்னு இன்ஃபேக்ட் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் அதனுடைய உண்மையான அந்த கருத்து அவ்வளோ சுலபமாக விளங்கி கொள்ள முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு முக்கியமான கேள்விகள். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிடுச்சா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று இந்த அம்பி எதுக்காக அவன் மனைவி கிட்ட இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு. இந்த முதல் கேள்விக்கு விட தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது கேள்விக்கு விடை சுலபமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழக பழக வேம்பும் இனிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த மசாலா காஃபியா படத்தில் சொல்லுவாங்க, காலங்காலமாக அட்டு பையனுக்கு குட்டு பொண்ணும், குட்டு பையனுக்கு அட்டு பொண்ணும் தான் கிடைக்கும் அப்படின்னு. சில திருமணங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி ஒரு பொருத்தம் அமைந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அண்ட் பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்தாஜ் நீங்கள் ஷாஜகானின் கண்களில் பார்க்க வேண்டும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அழகு அப்படின்றது சப்ஜெக்ட். நீங்கள் இந்த காதல், திருமணம் அப்படின்ற விஷயங்களை விட்டுட்டு கூட சில பேர் ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டின அயோக்கியனோட நெருங்கிய நட்பாக இருப்பான். எப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அதுவும் இந்த அளவுக்கு ஆழமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா மேபி அவங்க நீண்ட காலம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவனுடைய தப்பெல்லாம் கண்ணில் தெரியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இதையெல்லாம் மறைத்து விடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கதையில் பார்த்துருக்கோம். அந்த கதாநாயகி சொல்லுவாள், அவளே உன் பேரில் நான் கடிதம் எழுதி வச்சேன்டா, எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, அதனால்தான் சுருக்க சொந்தக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, அவர் மிலிட்டரியில் இருந்தார் அப்படின்லாம் அவள் சொல்லுவோம். எதுக்குடா இப்படி அப்படின்னா, அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பழகிட்டோமா, ஸோ காலம் பூரா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றா இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசில் புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுது. அப்போ நீ என்னோடவே இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். பட்டு பின்னாடி எங்கள் வீட்டுக்கார் சொன்ன பிறகு தான் இது புரிஞ்சுது அப்படின்னு அந்த ரஞ்சனின்னு நினைக்கிறேன் அந்த கதையில். இன்றைக்கு காதல் அப்படின்றதோடைய டெஃபினேஷன் சுத்தமாக மாறிடுச்சுங்க. முன்னாடிலாம் காதலிக்கிறோம் அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கார்டு வாங்கி போய் கொடுப்பாங்க, இப்படிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொன்னால் ரைட்டு லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அந்த காதல் அப்படின்றத சொல்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியல. சேர்ந்தே பல இடங்களுக்கு போகிறாங்க, ஊரெல்லாம் சுற்றுறாங்க, சேர்ந்தே வாழுகின்றார்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே. எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றத ப்ரப்போசல்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் லவ் பண்ணுறியான்றது தான் ப்ரப்போசலாக இருந்தது. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியான்றது தான் ப்ரப்போசலாக இருக்குது. சரிடா, அப்போது டீப்பாக லவ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் சுற்றிருந்தீங்களே, இப்போ ஆம்பளை மண்டி போட்டுக்கின்னு ஒரு மோதிரத்தை, அதுவும் வைர மோதிரமாக இருக்கணும் அப்படி கையில் வச்சுன்னு வில் யூ மேரி மீ, இதை வேற பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி, சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறவங்க. அந்த நேரத்தில் பொண்ணோட முகத்தில் அந்த ஒரு அதிர்ச்சி தெரியும். அதை அந்த கேண்டிட் கேமரா அப்படின்னு பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு. இவ்வளோ நாளாக சேர்ந்து சுற்றிப்புட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் ஏன்டா அதிர்ச்சியோ இல்லை சர்ப்ரைஸோ வரணும், எனக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு தான் இது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் பழகினது, ஒன்றா தங்கினது, இதெல்லாம் என்னடா அர்த்தம்? ஒருவேளை அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் முன்னாடியே கேட்டுட்டு தானே லவ் பண்ணியிருக்கணும். அப்போ அதுக்கு பேர் லவ் இல்லையா? இது நமக்கு ஒன்றும் புரியலைங்க. அதே மாதிரி தான் இங்கே அம்பி என்ன பண்ணியிருக்கான், கமலம் சின்ன வயசுலேருந்தே கூட இருந்திருக்கா இல்லையா, அதனால் அவள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இட் இஸ் ஆஸ் இஃப் பார்ட் ஆஃப் ஹிம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கும், கடைசி வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கணும், அதுக்கு கல்யாணம் ஒரு வழி அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். ஆனால் கமலம் அப்படியெல்லாம் நினைக்கல. அஃப்கோர்ஸ் அவள் இவனுடைய ஒரு வயசார் 10 மாதம் பெரிய பெண்ணாக இருக்கலாம், அது கமலத்துக்கு தெரியாது. இருந்தாலும் அங்கே அவள் டாமினேட்டிங் கேரக்டராக இருந்திருக்கா. அது கமலம் சொல்லுவா பாருங்க, அதேனோ தெரியலடா, உன்கிட்ட நான் ஒரு பெரியவ மாதிரியே நடந்துட்டேன், அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வரலை அப்படின்றான். இதுதான் நண்பர்களே,
அதாவது இந்த காதல் அப்படின்ற உணர்வுகளையே இன்னைக்கு எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது காதல் தான் ரொம்ப வஸ்தி அப்படின்னு ஒரு குரூப் இன்றைக்கும் சொல்லிட்டு தெரிகிறாங்க. காதல் திருமணங்கள் இது அதிகரிக்க வேண்டும், அப்போ தான் வந்து அந்த ஜாதி மத வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஒழியும் அப்படின்லாம் கதை விட்டுனுக்கிறாங்க. 2 மதத்தை சார்ந்தவர்களோ இல்லை 2 ஜாதியை சார்ந்தவர்களோ கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேருக்கிட்டையும் அந்த ஜாதி இல்லாமல் போயிடுதா? யாரோ ஒருத்தர் ஜாதியை தானே பசங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 பேரும் 2 ஜாதியாக இருப்பாங்க. ஏன்னா ஜாதி மாற்றம் அப்படின்றது சட்டப்படி இன்னைக்கு செய்ய முடியாது. அதனால் 2 பேரும் அவங்கவுங்க ஜாதியில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பிறகுற குழந்தைக்கு 2 ஜாதியில் எது வந்து ப்ரெடாமினன்ட்லி டாமினன்ட் கேஸ்டாக கருதப்படுகின்றதோ அந்த வழக்கப்படி தான் வந்து அந்த குழந்தையும் வளர்க்கின்றார்கள். ஆனால் இதில் வந்து வளர்க்கும் வழக்கம் ஒரு மாதிரியும் வந்து சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரியும் அப்படின்ற விஷயங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் மதம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மதம் மாறி விடுகின்றார்கள். அது ஆணா பெண்ணா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மத மாற்றம் அப்படின்றது பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எந்த காதல் ஜாதி மதத்தை ஒழிச்சிச்சின்னு நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க? காதல் தான் இந்த உலகத்தை ஏங்க செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த காதல்னா என்னன்னே தெரிய மாட்டுது. இப்போ காதல் அப்படின்னா சரி, ஒருவனுக்கு ஒருத்தி, இது நமது பண்பாடு. அப்போது இது வந்து திருமணம் அந்த உறவை பற்றி சொல்கிற விஷயம். காதலும் அப்படி தானே இருக்க முடியும். சரிங்க, காதலிக்கிறோம், எல்லா காதலும் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். நாமளும் வந்து வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையா? கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கின பிறகும் எனக்கு எப்போ நான் நினச்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இது என்ன ஆகும்? சமீபத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லியிருந்தார், இது பாருங்க காதல் எப்போ ஒன்றா வரும், அவருக்கு 67 வயசு என்னவோ ஆகுதுன்னு நினைக்கிறேன், இப்போ கூட காதல் வரும். காதல் வந்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக 30 வருஷம் 35 வருஷம் ஒருத்தரோடையே வந்து குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பொன்மொழியை உதிர்த்து இருக்கின்றார். இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? மனுஷன்லாம் நாகரிகம் அடைந்தவன், நாமெல்லாம் வந்து ஒரு சமுதாயமாக வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, அதனால தான் விலங்குகள் இருந்து நாம் வித்தியாசமாக தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுங்களுக்கு போட்டியாக நம்மளும் இறங்கினா இவர் வந்து பெரிய கவிஞர்னு வேற சொல்லிக்கிறாரு. இந்த கன்றாவியை எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறது? காதல் பிரேக்கப், காதல் பிரேக்கப், காதல் பிரேக்கப், இப்படியே போய் நிற்குது. அப்புறம் இது எப்படி வந்து காதல்னே சொல்ல முடியும்? சார் காதலுக்கு வரைமுறைகளே கிடையாது, எப்போ ஒன்றா வரும் எங்கே ஒன்றா வரும் அப்படின்னா, சரி நாய்க்கும் நரிக்கும் அப்படித்தான் வரும், அந்த மாதிரி தான் நாமளும் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ காதல் அப்படின்றது என்னன்றதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து காதலோட அர்த்தமே மாறிடுச்சு அப்படின்றதுனால அதை புரிஞ்சிக்கல அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. காதல் அப்படின்றது வந்து ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து கடையில் போயிட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி, பிடிக்கலன்னா வந்து ரிட்டன் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம ட்ரெஸ் வாங்குகிறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காதல் ஆகிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து காதல் என்பது புனிதமானது, அது உலகத்தையே இயங்க வைக்கக்கூடியது அப்படிலாம் யாரும் என்கிட்ட வந்து கதை ஓடாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, இப்போது இதை ஏன் அம்பி அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய அந்த உட்பி ஒய்ஃப் கிட்ட சொன்னான் அப்படின்னா இதுதான் விஷயம். அது வந்து காதல்னு அவன் தப்பாக நினச்சிருந்திருக்கான். அண்டு இனிமே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவகிட்ட அவன் காட்டக்கூடிய அன்பு தான் உண்மையான காதலாக இருக்கும். அதே எப்படி சார் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வருமானா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறதே இப்போ காதல் இல்லை, அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வருமானலாம் கேட்காத. காதலுக்கு வந்து கல்யாணம்ன்றது ஒரு எண்டுன்னெலாம் நிறைய பேர் இன்றைக்கி நினச்சின்னு இருக்கிறாங்க. காதல் என்பது எது வரைனா கல்யாண காலம் வரும் வரை. இப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் காதல் நின்றுருமா? அது பாட்டுக்கு தொடர்ந்து கொண்டே வருவது. அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில் மட்டும் இருப்பது, அதுதான் உண்மையான காதல். நீங்கள் பாட்டுக்கு எனக்கு 67 பேர்கிட்ட வருது, வருஷத்துக்கு 3 பேர்கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது. நீங்களும் நாயும் ஒன்று அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை வந்து அவனுடைய ஒரு முட்டாள்தனமாக இந்த மாதிரி நான் இருந்திருக்கேன் அப்படின்றத அம்பி வந்து அவனுடைய உட்பி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கான். அதையும் அவன் சரியான பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு 60-65 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இவன் சொன்னதை விடுங்க, அந்த பெண் இவன் எதுக்கு போய் சொல்றான் அப்படின்னா, பாருமா இதான் மேட்ரு, உனக்கு இஷ்டம் இருந்தால் கட்டிக்கோ, இல்லாட்டா நானே, ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்ல முடியாது பெரும்பாலும், அதனால இவனே ஒதுங்கிட்டு இருக்க போறான். அதனால தானே இவன் போய் சொல்லியிருக்கான். இந்த கதை அப்படியே போகிற போக்கில் சர்வசாதாரணமாக எழுதிட்டு போயிருக்காரு. அப்போது எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே பெண்களுடைய உரிமைகள் பற்றி சமுதாயம் யோசித்திருக்கின்றது.
என்னவோ இன்னைக்கு மட்டும்தான் வந்து பெண் அடிமைத்தனத்தை ஒதுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 65 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி, அதுவும் ஒரு சாதாரணமான கதையில எழுதிட்டு போனாங்க. இது ஒன்றும் அப்படியே ஒரு எர்த் ஷேட்டரிங், ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கிய கதை கிடையாது. அதுலேயே சர்வசாதாரணமாக எழுதியிருக்காங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருந்திருக்குன்றதை பார்த்துக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமா தான் அம்பியோடைய ஒய்ஃப் எடுத்துட்டு இருக்கா. அதனால தான் சொல்றா, தா இப்பவே இந்த மாதிரி பண்ணுது, அந்த குட்டி பேரும் கமலம் தான் அப்படின்றான். ஆனால் அது அந்த கமலம் இல்லை, இது வேற கமலம் அப்படின்னு சொல்றான். ஒரு கேலி, கிண்டல், சும்மா ஒரு தமாஷுக்கு பண்றது, புல்லிங் த லெக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுல சீரியஸா எதுவும் சொல்லல அவன். நம்ம எங்கேயோ ஒரு நாள் எங்கேயோ சரிக்கு விழுந்துட்டோம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா அதை சொல்லி சிரிக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அம்பியோட ஒய்ஃப் அதை எடுத்துட்டு இருக்காளே தவிர, இது பற்றியா இவன் எனக்கு முன்னாடி வந்து யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கான், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, ஆமாம் நீங்கள் அன்றைக்கி லவ் பண்ண ஒன்று அப்படிலாம் குத்தி காமிக்கிற விஷயம் கிடையாது. அவோ அதை அந்த அம்பி சொல்கிறான் பாருங்க, இதே மாதிரி தான் அவள் சொல்லுவா, வழக்கம் போலவே இன்னைக்கும் எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்றான். ஸோ சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இவனை வந்து ஒரு நையாண்டி பண்ணுறதுக்கு இதுதான் அவளுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. இப்படி ஒரு முட்டாப்பையிலாக இருந்தியடா நீ அப்படின்னு. அவனும் அதை வந்து சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சிரிச்சிட்டு போகிறான் பாருங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கதையை உலக புகழ்பெற்ற சிறுகதை வரிசையில் நான் தேர்ந்தெடுத்துக்கின்றேன் நண்பர்களே. இதே ஒரு நோக்கத்துடன் தான் அன்றைக்கு கல்கியில் இதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இன்னைக்கு நான் வந்து கல்கி அவர்கள் எழுதின அந்த சிறுகதை கடிதமும் கண்ணீரும், இந்த அன்புதான் இந்த உலகத்தை இயங்க செய்கிறது, காதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கும் இந்த கதைக்கும் தொடர்பு இருக்கின்றது. அன்னபூர்ணி தேவி இவங்க வந்து ஒரு பெண்களுக்கான பள்ளியில் ஹெட்டாக இருக்காங்க. அவங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு அந்த மரங்கள் அடர்ந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் எங்கேயோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து நாட்டுக்குறிஞ்சி ராகத்தில் நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது சாவித்ரி அவங்களும் டீச்சர் தான், எம்ஏ எல்டியா ஏதோ ஒன்று படிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில். அவங்க வந்து இவங்களுக்கு அசிஸ்டண்ட் அப்படின்னு வச்சுப்போமே. அவங்க இவங்களை பார்க்க வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன டீச்சர் இது, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து அது ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், பாடம் எடுக்கும்போது அன்புதான் இந்த உலகத்தை இயங்க செய்கிறது அப்படின்னு அந்த ஒரு கவிஞருடைய வரிகளை நான் படித்து காமிச்சேன். உடனே அங்கே இருக்கிற அந்த பத்மான்ற பொண்ணு, அன்புனா எந்த அன்பு அப்படின்னு கேட்குறா. கவிஞர் இங்கே சொல்லியிருக்கிறது வந்து காதல் அப்படின்ற அர்த்தத்தில். ஆனால் அதை எப்படி நான் இந்த இடத்துல அந்த வகுப்பில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. அதுலேயும் அந்த பத்மா இருக்கா, ரொம்ப சுட்டி. அவள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் நிறுத்திட்டா. அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து இந்த இளம் விதவைகள், அதுக்கப்புறம் கணவனால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், அவங்க முன்னாடி போயிட்டு நான் இது காதல்னு அதை பற்றிலாம் விளக்கினா நல்லா இருக்குமா சொன்ன பிறகுதான் அந்த டீச்சர் சாவித்திரி யோசிக்கிறாங்க, ஆஹா நம்ம சீஃப் அன்னபூர்ணி தேவி அவங்களும் வந்து பால்ய விவாகம் செய்த ஒரு விதவை தானே அப்படின்னு. 6 வயசில் அந்த அன்னபூர்ணி தேவிக்கு கல்யாணம் நடக்குது. 9 வயசில் அந்த கணவன் இறந்து விடுகின்றான். அதுக்கப்புறம் விதவையாகவே அவங்க இருக்கின்றார்கள். அப்போது அந்த அன்னபூர்ணி சொல்கிறாங்க, இல்லை கவிஞர் சொன்னதில் தப்பு இல்லை, காதல் தான் வந்து இந்த உலகத்தை இயங்க செய்கிறது அப்படின்னோடனே அதுக்கு வந்து சாவித்திரி சொல்கிறா, அப்படி கிடையாது, ஏதோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க, இதில் வந்து ஏராளமான பெண்களுக்கு நீங்கள் கல்வி சொல்லி கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன காதலில் வந்ததா? அன்பு அந்த பெண்கள் மீது, இந்த சமுதாயத்தின் மீது, நாட்டின் மீது இருக்கின்ற அன்பு தானே தவிர காதல் கிடையாது அப்படின்றான். அப்போது அன்னபூரணி அவங்க சொல்கிறாங்க அந்த அசிஸ்டன்ட் சாவித்திரி கிட்ட, அப்படியா டாக்டர் சீனிவாசனுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், அது வேறு யாரும் இல்லை, சாவித்திரி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மாப்பிள்ளை அவர். அப்போது சாவித்திரி சொல்கிறாங்க, இன்றைக்கி இப்படி இருக்குது, இது வருகின்ற காலங்களில் இப்படி இருக்குமான்னு தெரியல அப்படின்றாங்க. அப்போ தான் அன்னபூரணி சொல்கிறாங்க, அதாவது அந்த நாதஸ்வர ராகம் இருக்கு இல்லையா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்களுடைய சின்ன வயசில் ஒரு 12-15 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு அம்புஜம், அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அப்போல்லாம் 4 நாள் 5 நாள் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி எல்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்குது. எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க, அப்படியே தெருவை அடைச்சி பந்தல் போட்டிருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதில் இவளும் வந்து அந்த அம்புஜத்துக்கு இந்த ட்ரெஸ் பண்ணுறது, இந்த தலைவாரி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது சம்மந்தி வீட்டிலேருந்து அவங்களும் வந்து தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு வீடே கொடுத்துருவாங்க இல்லையா. அப்போது அந்த சம்மந்தி வீட்டில் ஒரு பையன், சம்மந்தி அம்மாவோடைய இன்னொரு பையன் வச்சுக்கலாமே, அவன் வந்து என்ன பண்ணுறான், இவளை பார்த்துட்டு போகிறான். அதுவும் இவளை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுறான்.
இவளும் அவனை பார்க்குறா. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அப்படிதான் ஒரு இனம் தெரியாத ஒரு உணர்வு அவனை பார்க்கும்போது. சரி, எதேச்சையா பார்த்தாரு அப்படின்னு நினைச்சா, எங்கெங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் அந்த அவன் வந்து இவளையே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லாவே புரியுது. இது 3வது நாள் அன்னைக்கு வந்து அம்புஜத்துடைய உட்பி நாத்தனார் அவ வந்து அம்புஜத்துக்கு தலைவாரி பின்னலிட்டு அதில் அந்த என்னது நெத்தி பிள்ளையா என்னென்னவோ அந்த அலங்காரம் நகைகள்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாரோ சொல்றாங்க சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. சரி, இவ தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா, அதனால என்ன ஏது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தி தங்கியிருக்க வீட்டுக்குள்ள போறா. ரேடியை தாண்டி போகும்போது யாருமே இல்லை. அப்போ அந்த பையன் வரான். யார் அது அப்படின்றான். இவளை பார்க்கறான். பார்த்த உடனே என்ன பண்றான், கிட்ட வந்து ஒரு பேப்பர்ல கடிதம் தெரியுது, அதை நாளா மடிச்சு வச்சிருக்கான். இவோ கையை பிடிச்சி அவ கைக்குள்ள அந்த லெட்டரை வச்சுட்டு அதை மூடிட்டு அவன் போயிடுறான். இவனுக்கு அப்படியே கைகாலெல்லாம் உதறுது. இந்த காலத்துல கூட லவ் லெட்டர் கொடுத்தா அப்படிதான் உதறும்னு நினைக்கிறேன் ஆம்பளை பசங்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் பெண்ணுக்கு அப்படி உதறி இருக்கு. சரி, இந்த சம்மந்தி அம்மாவை பார்க்க வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன உடம்பு சரியில்லாமல் அப்படின்றா. ஆனால் வாய் தான் கேட்குதே தவிர அவள் மனசு அங்கே இல்லை, எங்கேயோ நில கொள்ளாமல் தவிக்குது. அந்த லெட்டரை வேற வச்சிருக்கா, அது என்னன்னு படபடப்பாக இருக்கு. இப்போ சம்மந்தி அம்மா கேட்குறா, என்னடி எனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன உடம்பு அப்படின்ன உடனே, இல்லை இப்போ தான் திடீர்னு தலைவலி அப்படின்ட்டு இவ ஓடி வந்துடுறான். சரி, இந்த லெட்டர் கொடுக்குற இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க அந்த பையன் இன்னும் 4-5 பேர் ஏதோ ஒரு ரூமில் பேசிகிட்டு இருக்கிறத இவோ கேஎம்பி ஒட்டு கேட்குறதுன்னு சொல்லுவார். எதாச்சியா போகும்போது அவள் காதில் விழுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பால்ய விவாகம், இளம் விதவைகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு, அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவங்க வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. மாதவையா அவர் வந்து முத்து மீனாட்சின்னு ஒரு கதை எழுதியிருக்கார், அதை நீங்கள் எல்லாம் படிங்கோ அப்படின்னு இந்த இளம் விதவைகள், திருமணம், விவாகம் அதை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அப்படியாப்பா நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அதோ அன்னபூர்ணியை நீயே கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. அப்போ சீச்சி நீங்கள்லாம் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறதும் இவ காதில் விழுது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் அவன் கொடுத்த லெட்டரை நீங்கள் யோசிக்கணும். அங்கே ரூமுக்கு எடுத்துகிட்டு வரா, அந்த கடிதத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுண்டு ஒரு மாதிரி படுத்துட்டு ரூமை விட்டே வெளில வரல. இந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் சாவித்திரி கேட்குறா, மேடம் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்ன உடனே, இல்லை எனக்கு வந்து உன் மேலே விருப்பமாக இருக்கின்றது, உனக்கு சம்மதமாக இருந்தா, அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கோ இல்லை ஜானவாசத்தும் போதோ இல்லை நாளைக்கு கார்த்தாலையோ கையில் வந்து ஒரே ஒரு மல்லிகைப்பூவை மட்டும் நீ வச்சுட்டியானா உனக்கு சம்மதம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்கிறேன். ஏன்னா அவன் வந்து எங்கேயோ நார்த்துலேருந்து வந்திருக்கான் போல இருக்க, லீவில் கிளம்பி போக வேண்டியது. ஏன்னா இது ஓப்பனாலாம் அந்த காலத்தில் பேச முடியாது இல்லையா, அதனால தான் அந்த மல்லிகைப்பூ அடையாளமாக வச்சுக்கினேன்னா நான் மீதி ஏற்பாடெல்லாம் பண்ண கல்யாணத்துக்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அப்போது சாவித்திரி கேட்குறா, என்ன மேடம் நீங்கள் வந்து உடனே சரின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னும் போது அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அது எனக்கே இப்போ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த 4 நாட்கள் அம்புஜத்தோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அதுக்கப்புறம் அந்த கடிதம். ஆனால் 4 நாளைக்கு அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ சாவித்திரிக்கு ஒன்றும் புரியல, என்ன அவ்வளோலாம் எழுதியிருக்காரு அப்படின்னும் போது அன்னபூர்ணி சொல்கிறா, சரி அதை சொல்கிறேன், அப்போ எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஆஹா, என்னவோ அவர் எழுதியிருக்காரு, இதை எனக்கு படிக்க முடியலையே, இதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியலையே. அதுக்கப்புறமா தான் அன்னபூர்ணி நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவர் படிக்க வச்சு, எழுத படிக்க தெரிஞ்ச பிறகுதான் அந்த கடிதத்தை படிக்கிறா. ஆனால் அதுக்குள்ள காலம் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் மேலே 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 படித்து நான் இந்த மாதிரி எழுத படிக்க தெரியாததுனால என்னுடைய எதிர்காலம், வாழ்க்கை எல்லாமே நாசமாக போயிடுச்சு. அந்த மாதிரி மற்ற பெண்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சொல்லு சாவித்திரி, இந்த காதல் அதுதானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கேட்குறா அன்னபூர்ணி. நண்பர்களே, இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்கள் இதை வந்து கமெண்ட்ல போடுங்க. இதை நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.